இன்று ராமேஸ்வரத்தில் உள்ள கோதண்டராமர் கோவிலின் வரலாற்றை பற்றி பார்க்க போகின்றோம். ராமர் மற்றும் ராவணனுக்கிடையேயான போரின் போது ராவணனின் தம்பியான விபீஷ்ணன் ராவணன் அதர்ம பாதையில் செல்கின்றான் என்பதை உணர்ந்தான். அதனால் அவன் இலங்கையை விட்டுவிட்டு ராமனை சரணடைய முடிவு செய்தான். விபீஷ்ணன் கடல் கடந்து பறந்து வந்து ராமர் மற்றும் அவரது படைகள் இருந்த கடற்கரையை அடைந்தான். விபீஷ்ணன் சரணடைந்த போது ராமரின் படையில் இருந்த பலரும், குறிப்பாக சுக்ரீவன், அவரை சந்தேகித்தனர். ஏனென்றால் இவன் ராவணன் அனுப்பிய உளவாளியாக இருக்கக்கூடும் என்றும், மேலும் எதிரியின் தம்பியை நம்ப முடியாது என்றும். அதற்கு ராமர், என்னை சரணடையும் எவரையும் நான் காப்பாற்றுவேன், அவர் யாராக இருந்தாலும். இந்த தருணம் சரணாகதி தர்மம் என அழைக்கப்படுகின்றது. ராமர் விபீஷ்ணனை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். இன்று இந்த கோவில் உள்ள இடத்திலேயே ராமர் ஒரு அதிசயமான செயலை செய்தார். ராவணனை வெல்லும் முன்பே விபீஷ்ணனை இலங்கையின் எதிர்கால மன்னராக பட்டாபிஷேகம் செய்தார். தர்மத்தின் நம்பிக்கை, நல்லதே தேர்ந்தெடுப்பவர்களுக்கு கிடைக்கும் பலனையும், உண்மையான சரணாகதிக்கு கிடைக்கும் தெய்வீக அருளையும் இந்த கோவிலின் மூலம் கடவுள் நமக்கு உணர்த்துகின்றார். மேலும் 1964ஆம் ஆண்டு தனுஷ்கோடி பகுதியில் ஏற்பட்ட பேரழிவு சூறாவளியில் இந்த கோவில் கிட்டத்தட்ட சேதமின்றி தப்பித்தது. இதனை பக்தர்கள் ஒரு தெய்வீக அதிசயமாக கருதுகின்றனர். இந்த கோவில் கதை நமக்கு சொல்லுவது என்னவென்றால், உண்மை சரணாகதி பாதுகாப்பை தரும். தர்மம் எப்போதும் வெல்லும். எதிரி கூட நீதியின் வழியில் நடந்தால் தெய்வீக நிலையை அடைய முடியும். இது போன்ற கோவின் வரலாற்றை பற்றி தெரிவதற்கு சாய் அர்ஜுன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.